முக்கியமான ஒரு தேவ செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி, நேற்றைய தினத்திலையும் இன்றைய தினத்திலையும் அதையே நான் பேசுவேன் என்று சொல்லி, சாத்தானுடைய உபாய தந்திரங்கள் என்ன என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக நேற்றைய தினத்திலே நான் பேச ஆரம்பித்தேன். நேற்று வராத சிலர் இங்கே இருக்கிறபடினாலே நேற்றைய செய்தியின் ஒரு சின்ன சுருக்கத்தை 2 நிமிடத்திலே சொல்லிவிட்டு இந்த நாளின் காரியத்தை கூட பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக. தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் வந்து அவருடைய இரத்தத்தினால் உண்டான பாவ மன்னிப்பை பெற்றது மாத்திரம் அல்ல, தேவன் உன்னையும் என்னையும் வைத்து குறித்த ஒரு பெரிய நோக்கம், ஒளியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தங்களோடைய சுதந்திரத்திலே நீங்கள் பங்குள்ளவர்களுக்கு தகுதி ஆகும் படிக்கு தேவன் நம்மை உருவாக்குகிறார் என்பதையும் சொல்லி, அதனை புரிந்து கொள்வதற்கு இருளின் ஆதிக்கத்திலிருந்து, இருளின் அந்தகாரத்தின் ஆதிக்கத்திலிருந்து, ராஜ்யத்திலிருந்து அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார் என்று தேவனை குறித்து நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு சொல்லி, அந்த தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறக்கவே கூடாது என்றும், அந்த தேவ ராஜ்யத்தை அடையும் படித்தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்றும் நேற்றைய தினத்திலே கொஞ்சம் விளங்க பண்ணினேன். ஏதோ இயேசுவிடத்திலே வந்தேன், ஒரு கஷ்டம் தீர்ந்து விட்டது, ஒரு வியாதி தீர்ந்து விட்டது, கடன் வாங்கின வாழ்க்கை மாறிவிட்டது என்பதில் மாத்திரம் திருப்தி கொள்வதற்கு தேவன் உன்னை என்னையும் அழைக்கவே இல்லை என்றும், ஆனந்தமாய் இந்த கானானுக்கு என்னை ஆயத்தப்படுத்தி அந்த சுதந்தரிப்பதற்காகவே தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற அறிவு தேவ ஜனங்களுக்கு உண்டாக வேண்டும் என்பதை நேற்றைய தினத்திலே நான் கொஞ்சம் ஆழமாக சொல்லும் போது, அந்தகாரத்தின் ஆதிக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக வேதம் நமக்கு காண்பிக்கிற திருஸ்தாந்தங்கள், வேதம் நமக்கு காண்பிக்கிற அந்த நிழலாட்டமான செய்தியில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சம்பவித்ததுதான் நமக்கும் வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையையும் அவர்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தின பார்வோனுடைய உபாயம் என்ன, தந்திரம் என்ன, வஞ்சனை என்ன, அதை வேதம் wise device என்று சொல்கிறது, shrewd device என்று சொல்கிறது, கன்னிங்லி என்று சொல்கிறது என்று சொல்லி, பல வேத மொழிபெயர்ப்புகளின் அடிப்படையிலே அதனுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு காண்பித்து, தேவன் தெரிந்து கொண்ட ஜனமாம், ஆபிரகாமின் குமாரராம், ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் இருந்த அவர்களை எப்படியும் அவர்களை குறித்து நோக்கத்தை நிறைவேற்ற கூடாதபடிக்கு, அவர்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டு போய்விடக் கூடாதபடிக்கு, யெகோவா தெய்வத்தை அவர்கள் அறிந்திருந்த போதிலும், ஆராதிக்கிறவர்களாய் இருந்த போதிலும், தாங்கள் இந்த எகிப்துக்கு சொந்தமானவர்கள், அதாவது பாவ பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்பதை அறிந்திருந்த போதிலும், கானானுக்கு வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று தெரிந்திருந்த போதிலும், அவர்களை தந்திரமாய் வஞ்சனையாய் அங்கே அவன் உபத்திரவப்படுத்தின காரியத்தை நேற்றைய தினத்தில் சொல்லி, இன்றைக்கும் அந்த பார்வோனின் ஆவி இந்த பூமியிலே ஆவிக்குரிய வட்டாரத்திலே கிரியை செய்கிறதை நேற்றைய தினத்தில் உங்களுக்கு காண்பித்து பலவீனப்படுத்துகிறது என்பதை உங்களுக்கு விளக்கி காட்டி, உங்களுடைய சிந்தையை, உங்களுடைய நோக்கத்தை, உங்களுடைய வல்லமையை தனித்து விடுகிறது என்பதை உங்களுக்கு காண்பித்து, அவனுடைய உபாய தந்திரங்களில் பலவற்றை நேற்றைய தினத்திலே சொன்னேன். அதற்கு ஆதாரமாக சில வசனங்களை நேற்றைய தினத்திலே வாசித்தோம். மீண்டும் இன்றைக்கு வாசிக்க விரும்புகிறேன். வீட்டிலே போய் மறுபடியும் யாத்ராகமங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை பார்த்தால் அதிலே விளக்கம் தெரியும் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை உங்களை வாசிக்கும்படியாக நான் உற்சாகப்படுத்தினேன். இன்றைக்கும் அவர்கள் என்ன செய்தான் என்பதை, அவனுடைய தந்திரம் என்ன, அவனுடைய வஞ்சனையான சூழ்ச்சி என்ன, அதனுடைய காரியம் என்ன, சற்பனையான மறைமுகமான அந்த காரியம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக இன்னமும் கொஞ்சம் ஆழத்திலே உங்களை நான் எடுத்து செல்லும்படியாக
என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து நாம் 14வது வசனம் வரை வாசிக்க போகிறோம். அவன் தன் ஜனங்களை நோக்கி, அந்த பார்வோன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள், இஸ்ரவேலின் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும், நன்றாய் கவனியுங்கள், அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். உபாயம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். இந்த உபாயம் என்கிற வார்த்தை தான் கிங் ஜேம்ஸ் வேர்ட்ஸ் என்று சொல்லுகிற ஆங்கில வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பு வாய்ஸ் டிவைஸ் என்று சொல்கிறது. கவனி, அந்த உபாயத்திற்கு காரணம் என்ன என்பதை இந்த வசனத்திலேயே நாம் பார்க்க வேண்டும். என்ன? அவர்கள் பெருகக்கூடாது, அவருடைய எண்ணிக்கை அதிகமாக கூடாது, அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பிவிடக் கூடாது. அதை குட் நியூஸ் பைபிள் என்கிற வார்த்தை என்ன சொல்கிறது தெரியுமா? They will not be our threat. நமக்கு சவால் விடக்கூடியவர்களாய், நம்மை அழிக்கக்கூடியவர்களாய், நம்முடைய சக்தியை கொடுக்கிறவர்களாக மாறிவிடக் கூடாது என்பதிலே நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு பார்வோன் தீர்மானித்ததை தான் இன்றைக்கும் சத்துருவாய சாத்தான் ஆவிக்குரிய வட்டாரத்திலே, ஆவிக்குரிய பிள்ளைகளின் மத்தியிலே, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் மத்தியிலே, விசுவாச கூட்டத்திலே செயல்படுத்தி வருகிறான் என்பதை நேற்றைய தினத்திலே நான் சொல்லும் போது சில காரியங்களை சொன்னேன். என்ன செய்தான்? அவர்களை இன்னமும் வேலை வாங்கினான். மேக் them busy. இன்னமும் பிஸியாக, இன்னும் பிஸியாக, இன்னும் பிஸியாக, இன்னும் பிஸியாக என்று சொல்லி பூமிக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாதிப்பதில் அவர்களை ஈடுபடுத்து என்கிறது அவனுடைய ஒரு திட்டம் என்று சொல்லி, அது இன்றைக்கு எப்படி உலகத்திலே நடக்கிறது என்பதை காண்பித்தேன். கூடவே அவன் இன்னொரு காரியத்தை செய்தான். அது நீங்கள் அவனுடைய வாழ்க்கையை அவன் கசப்பாக்கினான் என்று வேதம் சொல்கிறது. மேக் த லைஃப் பிட்டர். நல்லா கவனிங்க. எங்க பாட்டி காலத்துல அல்லது எங்க தாத்தா காலத்துல, எங்க தாத்தா திருநெல்வேலியில ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தாரு. அவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, டேய் தம்பி, நாங்க அன்னைக்கு 1 ரூபா எடுத்துட்டு போனா ஒரு வில்லு வண்டியும் கொண்டு போவோம். வில்லு வண்டி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வில்லு வண்டினா ஒரு மாடு பூட்டி இருக்கும், அதுல பின்னால கூடாரம் போட்டிருக்கும். அந்த வில்லு வண்டியை எடுத்துட்டு போவோம். நான் கேட்டேன், என்ன தாத்தா அந்த 1 ரூபாய் அவ்வளவு பத்திரமா கொண்டு போனா? இல்லடா, அந்த 1 ரூபாய்க்கு வில்லு வண்டி நிறைய சாமான் வாங்கலாம். ஓகே. அதுக்கு பிறகு எங்க அம்மாட்ட கேட்டேன், உங்க நாட்கள் எப்படி இருந்தது? எங்க அம்மா சொன்னாங்க, 1 ரூபா கொண்டு போனா 1 குடம் நெய் வாங்கணும்டா. நான் வாலிப பிள்ளையா இருக்கும்போது 1 குடம் நெய் வாங்கணும், அல்லது 5 கூட மாம்பழம் வாங்கணும் 1 ரூபாய்க்கு. ஹலோ, ஆமா ஆமா. நான் இப்ப கொஞ்சம் 60 இப்பதான் தாண்டி இருக்கிறேன் இல்லையா? 60ல நான் வர்றதுக்குள்ள இப்போ என்ன நிலைமை தெரியுமா? பை நிறைய காசு கொண்டு போய் பாக்கெட் நிறைய சாமான் வாங்குற அளவுக்கு வந்துட்டோம். எங்க தாத்தா 1 ரூபா கொண்டு போய் வண்டியே கூட்டி போனாரு. ஆனா என் கண் முன்னாலேயே நடக்கிற ஒரு பெரிய காரியம் என்ன? ஒரு பை நிறைய காசு கொண்டு போனா பாக்கெட்ல தான் சாமான கொண்டு. எங்கங்க சாமான் எங்க? நான் பாக்கெட்ல வச்சிருக்கேன். என்ன மோசமாக்கி இப்படி வாழ்க்கையே கசந்து போகிற அளவுக்கு. வியட்நாமுக்கு போயிருந்தேன். என்னைய கொண்டு வளைத்த பாஸ்டர் ஒரு ஹோட்டல்ல கொண்டு விட்டுட்டு நான் 2 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொன்னாரு. எனக்கு ஒரு டீ குடிக்கணும் போல ஆசை இருந்தது. உடனே வெளியே புறப்பட்டான். டீ குடிக்கிறது இல்லை, நான் அந்த பிரயாண களைப்பினால ஏதாவது ஒரு குடிக்கணும் போல, ஹாட்டா குடிக்கணும் போலன்ட்டு நான் வெளியே அந்த ஹோட்டலுக்கு வெளியே வந்து அங்க இருக்கிற அந்த தெருவில் இருக்கிற கடை, நல்லா கவனிங்க, தங்கியிருந்த ஹோட்டல் பெரிய ஹோட்டல், இங்க டீ கேட்டா எத்தனை 1000 சொல்லிட போறான்னு சொல்லிட்டான். நான் வெளியே இருக்கிற அந்த டீ கடை, நம்ம ஒரு பெஞ்சு கடை எல்லாம் இருக்குல்ல, டீ கடை பெஞ்சு, அந்த மாதிரி பெஞ்சு போட்டிருக்க கடையை பார்த்து அங்க போய் ஒரு டீ என்ன விலைன்னு கேட்ட 35,000 ரூபான்னு. அவ்வளவுதான், என் தலையை சுத்திடுச்சு. பாவிகளா, ஒரு டீ 35,000? நம்ம ஊர் 35 ரூபா தான், அவனுக்கு 35,000. அவன் சொல்றதெல்லாம் எல்லாமே 1000 தான். இப்போ வாழ்க்கை கசப்பாகாம என்ன ஆகும்?
அல்லேலூயா. வேலை செய்ய வச்சு வாழ்க்கையை கசப்பாக்கி விட்டுரு. இது சாத்தானுடைய ஒரு உபாயம். அதுல தேவ ஜனங்களும் மாட்டப்பட்டு கொண்டு எப்படி சீரழிகிறாள் என்பதை நேற்று தினத்தில் சொன்னேன். அது மாத்திரமல்ல, அவர்களை வேலை செய்ய வைக்கிறது மாத்திரமல்ல, பார்வோனுக்காக நீ பண்டக சாலை உண்டாக்கு. யார வச்சு தனக்கு பண்டக சாலை உண்டாக்குறான்? ஹலோ ஹலோ, தேவ ஜனங்களை வைத்து, தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களை வைத்து, தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற ஜனங்களை வைத்து, ஆபிரகாமின் பிள்ளைகளை வச்சே பார்வோனுக்கு பண்டக சாலையின் பட்டணங்களை கட்டுறான். நம்ம பிள்ளைங்களும் அப்படித்தானே, பெரிய பெரிய கார்பரேட் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குது, கை நிறைய சம்பளம் வாங்கணும் ஆசையா தான் இருக்குது. ஆனா கட்டுறது பூரா அவனுக்கு தானே. அம்பானி தம்பானி. ஹலோ அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களை வச்சு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை வச்சு பெரிய 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 ஆட்கள்லாம் பெரிய பெரிய வியாபாரம் பண்றான். நம்ம நினைச்சோம் கை நிறைய சம்பளம் கிடைக்கணும். இல்ல இல்ல, பார்வோனுக்கு பண்டக சாலை கட்டுறதுக்கு வச்சுட்டான். லிசன், கவனியுங்கள். இது மாத்திரமல்ல, அவன் இன்னொன்னு செய்தான். என்ன செய்தானா? ஆண் பிள்ளைகள் எல்லாம் அழித்து போடு. யாரை கொண்டு செய்யறான் தெரியுமா? யார பிரசவத்துக்கு உதவி செய்யறாங்களோ அவங்களை கொண்டே. பிரசவத்துக்கு உதவி செய்கிற ஊழியர்களை கொண்டு, ஊழியக்காரிகளை கொண்டு என்ன செய்து ஆம்பளை பிள்ளைய பிறக்க விடாது, எல்லாம் பொம்பளையாவே இருக்கட்டும். சகோதரிகள் தயவு செய்து மன்னிக்கணும். நீங்க இப்ப பேண்ட் போட ஆரம்பிச்சிட்டீங்க, நான் வரவேற்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பட் பார்வோனுடைய திட்டம் என்ன? தன்னை போல இன்னொருவனை உருவாக்குற ஆளை உண்டாக்காத. அவன் அடி, அவனை வச்சிரு, அடக்கி வச்சிரு. தன்னை மாதிரி உருவாக்கக்கூடிய திறமை உள்ளவங்களை அழிச்சிரு. ஓஹோ, ஏன்னா the male has got the power to reproduce. அது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி தட்டி அடக்கி வேலைக்காரிகளை வச்சு, மருத்துவச்சிகளை வச்சு, உதவி செய்கிறவர்களை வைத்தே அதை செய்து முடிக்கிறதற்கு பார்வோன் திட்டம் தீட்டினதை நேற்றைய தினத்தில் சொன்னேன். அப்ப நடக்கிறது என்ன? எல்லாம் பெண்களா இருந்தா வேற வழி இல்லாம எகிப்தியனோடு கூட அவளுக்கு திருமணமாக்க வைத்து எகிப்திய சந்ததியை உருவாக்கிட்டோம்னா அவங்களை காட்டிலும் நம்ம பெரிய ஆள் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி தந்திரமாய் ஞானமாய் அவர்களை நடத்தினான் என்று இங்கே மாத்திரம் அல்ல, இன்னும் இடங்களில் சொல்லப்பட்டிருக்க அந்த வசனங்களை வாசித்து விடலாம், வாசிக்கலாம். சங்கீதம் 105, 105வது சங்கீதத்தின் 25வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 105. நம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும். நல்ல வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை பார்க்கிறதெல்லாம் எப்படிதான் சொல்லுங்க. என்ன உங்க பைபிள் வேற மாதிரி இருக்கா? வெஸ்லி, நீங்க வேற பைபிள் வச்சிருக்கீங்களா? மறுபடியும் வாசிங்க. தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். அவருடைய இருதயத்தை நல்ல கவனிங்க. எகிப்தினுடைய பார்வோன் செய்த காரியத்தை சங்கீதக்காரன் சொல்லும் போது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்து பேரையும் ஊழியக்காரர் என்றே சொல்லி இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிருங்க. லேவியராகமம் 25வது அதிகாரத்தின் 55வது வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 25:55. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். இதை நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேருக்கு கை உயர மாட்டோமே. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நல்லா கவனிங்க. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை, தான் தெரிந்து கொண்ட ஜனத்தை, ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று அடையாளம் கண்டு கொண்டவர்களை ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுவதற்கு இருதயத்திலே விருத்த சேதனம் பெற்றவர்களை பார்த்து
நான் சொல்லவில்லை, என் தேவன் சொல்லுகிற வார்த்தை. அவர்கள் என் ஊழியக்காரரே. பக்கத்துல இருக்கும் சொல்லுங்க, நீங்க ஊழியக்காரர் ஆண்டவருடைய பார்வையில. உடனே கொஞ்சம் பேர், நாங்க ஒண்ணும் ஊழியம் எல்லாம் செய்யறது இல்லையா, அட்டூழியமாவது செய்றீங்களா? ஏதாவது ஒரு ஊழியம் செய்றீங்க இல்லையா? நல்லா கவனிங்க. In God's view, in God's perspective, you are a servant of God. Amen. இந்த உணர்வு மட்டும் எல்லாருக்குள்ளயும் வந்துட்டுனா, அதனால தான் பார்த்தான் அவங்களெல்லாம் அழிச்சிடணுங்கிறதுல கவனமாய். இதைத்தான் ஸ்தேவான் பேசுகிறான் பாருங்கள், வாசிக்கலாம். ஸ்தேவான் பேசுகிற அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரத்துல அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 19வது வசனம். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து, ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து, நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினார். நன்றாய் கவனிங்களம்மா. உபத்திரவம் என்று சொல்லுவது ஏதோ யாரோ கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறதுனால் அடிப்பதினால் உண்டாகிற உபத்திரவம் அல்ல. Listen very clearly, the word of God says. 2 மாதங்களுக்கு முன்னதாக என்னோடு கூட ஆண்டவருடைய பணியில இருக்கிற ஒரு மனிதனை துப்பாக்கியாலே சுட்டார்கள். ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. ஒரு வெடிகுண்டை ஆராதனை செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே வெடித்து, நாசரிகஞ்ச் என்கிற இடத்துல அங்க இருந்த ஊழியரை பிடித்து அவருக்கு பாயிண்ட் பிளாங்க்ல துப்பாக்கி வைத்து அவனை சுட்டார்கள். 2 குண்டுகள் பாய்ந்து இன்றைக்கும் அவர் பேசக்கூடாதவராக அவர் உயிர் தப்பிவிட்டார். ஆனால் அவருடைய குடல் அருந்து போனதுனால், அது ஒட்ட வைத்திருக்கிறபடினால பேசக்கூடாதபடிக்கு 6 முதல் 9 மாதங்கள் அவர் அடக்கப்பட்டு வைத்திருக்கிறார். போன வாரத்திற்கு முந்தின வாரம் எனக்கு ஒரு ஊழியக்காரனிடத்தில் இருந்து போன் வந்தது. அந்த ஊழியக்காரனுடைய விசுவாசியிடத்தில் போன், அண்ணன் எங்களுடைய ஊழியக்காரரை பிடித்து கட்டி வைத்து அடிக்கிறார்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில். அந்த கவனியுங்கள், இவைகள் தான் உபத்திரவங்கள் என்று அதை நாம் மேன்மை பாராட்டி சொல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படி அப்படி சில காரியங்கள் ஆங்காங்கே நடக்கிறது வழக்கம். வட இந்தியாவிலே தேவனுடைய வார்த்தையை கூறி அறிவித்ததினால், தேவனுடைய வார்த்தையை அறிவித்ததினால் உண்டான காரியம். இந்த சகோதரனை ஏன் துப்பாக்கியால் சுட்டார்கள் தெரியுமா? அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திலே போய் 17 வருஷமாக செய்வனை கட்டினாலே முழு குடும்பமும் அவர்கள் நடக்க கூட முடியாதபடி மாற்றப்பட்டு, வியாபாரத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, சுகத்தை இழந்திருக்கிற குடும்பத்தை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் விடுதலையாக்கினதனால் தான். அந்த குடும்பத்தில் அந்த செய்வனை நடக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? 4 அண்ணன் தம்பிமார் 4 பேரும் 4 காலால் நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். It was so horrible to see. அவர்களுக்கு இவர் சுவிசேஷம் சொன்னார், ஜெபித்தார். நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், ஒரு ஆலயத்தை திறப்பதற்காக. அந்த பகுதியிலேயே 25 கிலோமீட்டர் அளவில் ஒரு ஆலயம் இல்லாத இடத்துல முதல் ஆலயத்தை திறக்க போயிருந்தேன். அங்கே இந்த குடும்பத்தை கூட்டு வந்த போது கடைசியான கட்டையும் தேவன் உடைத்தார். மிகுந்த சந்தோஷத்தோடு குடும்பம் சென்றது. அங்க இருக்கிற ஊர்க்காரர்கள் சொன்னார்கள், ஏன் இதை செய்கிறாய்? நீ சாமி கும்பிடத்தான் செய்யணும், நம்ம குல தெய்வத்தை விட்டுவிடக் கூடாது என்று சொன்னார்கள். அவர்களோ, இத்தனை வருடம் நாங்கள் பார்த்தோம், போகாத மந்திரவாதிகள் இல்லை, கேட்காத வேண்டுதல்கள் இல்லை, போகாத கோயில்கள் இல்லை, இயேசு என்கிற நாமம் ஒரு காசு இல்லாமல் எங்களை விடுதலை ஆக்கிற்று. அவரை மிரட்டின மனிதனை பார்த்து சொன்னான், நான் உனக்குத்தானே 25,000 கொடுத்தேன், அந்த சாமியாரை பார்த்தா சரியா போகணும், நீ டாக்ஸில என்ன கொண்டு போன அல்லவா, எனக்கு 25,000 போனதுதானே மிச்சம், எனக்கு ஒரு நாள் கூட சுகம் கிடைக்கவில்லையே. என் வீட்டுக்கு வருகிறாரே இந்த ஊழியக்காரர், இவர் ஒரு காலத்திலே கொள்ளைக்காரராக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், துப்பாக்கி ஏற்க தெரிந்தவர். அவர் இன்னைக்கு வேதம் தூக்கி என் வீட்டுக்கு வந்து இயேசுவை கொண்டு சொன்னார், இலவசமாக ஜெபித்தார். நாங்கள் 4 பேரும் நன்றா சந்தோஷமாக இருக்கிறோமே. அன்றைக்கு நீ கேட்கவில்லை, இன்றைக்கு ஏன் கேட்கிறாய் என்று அவர்கள் எதிர்த்ததை பார்த்த அந்த ஊராரின் முரட்டாட்டமான வெறியர்கள் இந்த ஊழியக்காரனை தொலைத்து விட்டால் ஆகும் என்று சொல்லித்தான் அவரை துப்பாக்கியால் சுட்டார்கள். நன்மை செய்து பாடனை விற்பதற்கு தான் பெயர் உபத்திரவம் என்பதை நான் அறிந்திருக்கிறோம், நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் அது மாத்திரம் உபத்திரவம் என்று நினைக்காதீர்கள். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எப்படி உபத்திரவப்படுத்துகிறான்
இன்றைக்கும் வஞ்சனையான சத்துரு உபத்திரவத்தை எப்படி தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிறான் என்பதை வசனத்தை வைத்து நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிக்கலாம். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து, கவனிங்கள், using all his tantrums, தன்னுடைய கன்னிங், தன்னுடைய வைஸ், தன்னுடைய ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிறவர்களை வைத்து வஞ்சனையான காரியங்களை அனுப்பி நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இருக்காதபடிக்கு, பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி, அவைகளை எழும்ப விடாதபடி, அவைகளை பிறப்பிக்க கூடாதபடி தடுத்து நிறுத்தி அவர்களை உபத்திரவப்படுத்தினான். இது ஆவிக்குரிய உலகத்திலே நடக்குமானால் மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். எழும்புகிற, நன்றாக தன்னார்வமாக எழும்புகிற, ஆண்டவருக்கு என்று எதையாயினும் செய்ய வேண்டும் என்று துடிப்புள்ள மக்களை, எழுப்புகிற மக்களை தடுக்கிற கூட்டம் உண்டு. அதைத்தான் உபத்திரவம் என்று இங்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கவனியுங்கள், இப்படியெல்லாம் செய்து பார்த்தும் சேனைகளின் கர்த்தரான என் ஆண்டவர் நம்முடைய வஞ்சனையில் இருந்து என் ஜனங்களை விடுதலை ஆக்கினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அதைத்தான் நேற்றைய தினத்தில் சொன்னேன். இன்றைக்கு இன்னமும் கொஞ்சம் ஆழமாக பேசுகிறதற்கு நான் ஜெபிக்கிறேன். மறுபடியும் யாத்ராகமங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை மறுபடியும் திருப்பிக் கொண்டு அதில் இருக்கிற ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் பெருகாதபடிக்கும். நன்றாய் கவனியுங்கள். Why he acted like that? Cunningly, wisely, shrewdly. ஏனையா அவன் அப்படி செயல்பட்டான் என்பதை மறுபடியும் இந்த வார்த்தையை பார்க்கும்படியாய் கேட்கிறேன். அவர்கள் பெருகாதபடிக்கும். ஒரு யுத்தம் உண்டானால், ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி, அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி. நன்றாய் கவனியுங்கள், என்ன அவனுக்கு நோக்கம்? They will join our enemies. நான் முதல் காரியம் சொல்ல விரும்புறேன். யாரை குறித்து யார் சொல்லுகிறது என்கிற அந்த நிழலாட்டமான காரியத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். பார்வோன் என்கிற அந்த எகிப்தினுடைய அரசன் சாத்தானுக்கு அடையாளம் என்று நேற்றைய தினத்தில் சொன்னேன். அந்த சாத்தானை அடையாளம் காட்டி கொடுக்கிற பார்வோன் சொல்லுகிறான், எகிப்திலே தங்கி இருக்கிற, எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனத்தை பார்த்து சொல்லுகிறான், they will join our enemies என்று சொல்கிறான். நம்முடைய சத்துருவோடு இவங்க சேர்ந்துடுவாங்க அப்படின்னு சொல்றான். சாத்தானுக்கு சத்துரு யாரையா? சொல்லுங்க, சொல்லுங்க. தேவன் முதல்ல. சாத்தானுக்கு சத்துரு யாரு? தேவனும் தேவகுமாரனும் தான். ஏனென்றால் அதனால தான் நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன், சாத்தானுடைய அந்த சதி மோசங்களை, அவனுடைய உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவனுடைய தலையை நசுக்குவதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்துரு என்று சொல்லுகிற அந்த அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சத்துரு யார்தான்? சாத்தானுக்கு சத்துரு யார்தான்? தேவன் தான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் சொல்றது வசனத்தை அழகா இன்டர்பிரேட் பண்ணீங்கன்னா தான் ஒழுங்கான மீனிங் கிடைக்கும். இஷ்டம் போல அவங்க யாரெல்லாமோ என்னெல்லாமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லிசன், அந்த சத்துரு விடத்துல யார் சேர்ந்துருவா? சாத்தான் சொல்றான், இந்த ஜனங்கள் யாரு? தேவ ஜனங்கள் நம்முடைய சத்துருவோடு கூட சேரக்கூடாதபடி பார்த்துக்க. தேவனோடு சேரக்கூடாது. யாரோட தான் சேரணும்? ஏன் கூட சேரணும். சாத்தானோட சொல்றதை காட்டிலும் அவன் சொல்ற பாசையில சொல்ல, ஏன் கூட தான் சேரணும். யார் கூட சேர்ந்துடக்கூடாது? தேவனோடு கூட சேர்ந்துடக்கூடாது. என்னையா இதுதான் அவனுடைய உபாய தந்திரமா? இதுதான் அவன் தந்திரமா செய்யறதா? இதுதான் வஞ்சனையா செய்யறதா? இதுதான் சற்பனையா செய்யறதா? நல்ல கவனி. உன்னை தேவனை விட்டு பிரிக்கிற எந்த காரியமானாலும் அடையாளம் கண்டுகொள். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உன்னை தேவனை விட்டு பிரிக்கிற எல்லா காரியத்தையும் அடையாளம் கண்டுகொள். உடனே சொல்லுவீங்க, துன்பமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ பட்டயமோ அதெல்லாம் என்னை விட்டு பிரிக்காதுன்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை.
எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மன நிறைவோடு பணி செய்வேன், மன நிறைவோடு பணி செய்வேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. தெரிந்தவர்கள் பாடலாமா? எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மன நிறைவோடு பணி செய்வேன், மன நிறைவோடு பணி செய்வேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. நல்ல கவனிங்க. பட்டயத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிரும், பஞ்சத்தை அடையாளம் கண்டுகொள்வோம், துன்பத்தை அடையாளம் கண்டுகொள்வோம், எல்லாவற்றையும் அடையாளம் கொண்டுவோம். ஆனா அந்த அடையாளம் கொண்டு கொள்ளுகிறவளை வைத்து ஒன்ன பிரிக்க மாட்டான். அப்படி அடையாளம் கண்டுகொள்றதை வைத்து பிரிச்சா அதுக்கு பேர் வஞ்சனை இல்லையே, அதற்கு பேர் ஷ்ரூட்னஸ் இல்லையே, அதுக்கு பேர் ஞானம் இல்லையே. அப்ப எப்படி செய்வான் என்கிறத நான் உங்களுக்கு வேத வசனத்திலிருந்து கொஞ்சம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். திருப்புங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் பார்க்கலாம். என்ன செய்யறானா வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்துல இயேசு தான் சொல்லுகிற ஒரு தெளிவான காரியத்தை நீங்கள் பார்க்கும்படியாக வாசிக்க விரும்புகிறேன். 23வது வசனத்தை வாசிக்கலாம். என்னோட இராதவன், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், எனக்கு விரோதியாயிருக்கிறான். என்னோட சேர்க்காதவன், இரண்டாவது பாதத்தை கொஞ்சம் அழுத்தமாவே சொல்லலாம், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க அந்த வசனத்தை. அவரோடு கூட இல்லன்னா அவருக்கு நீ விரோதி, அவரோடு கூட சேர்க்கலன்னா நீ தான் சிதறடிக்கிறவன். வீட்டுல வாங்கி போய் அடி வாங்காதீங்க. அல்லேலூயா. சில கணவன்மார் மனைவியை பார்த்து சொல்லி இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னோட தான் சேர்க்கணும்பா. நீ யாரோடு சேர்க்கிற ஆளை யாரோடு சேர்க்கிற, யாரோடுப்பா சேர்க்கிற? நல்லா கவனிங்க. சாத்தானுக்கு தான் பேர் சிதறடிக்கிறவன். அத குறித்து பவுல் கொஞ்சம் இன்னும் விளக்கமா சொல்றாரு. அவத்தையும் கேட்கலாம். அவர் கொஞ்சம் விளக்கமா சொன்ன பேதுருட்டையும் கேட்கலாம், ரெண்டு பேர்ட்டையும் கேட்டு பார்க்கலாம். ஏன்னா பெரிய அப்போஸ்தலர்கள் அல்லவா, ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொண்டவர்கள் அல்லவா, ஆண்டவரோடு கூட நடந்தவர்கள் அல்லவா, ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தவர்கள் அல்லவா, அவருடைய வார்த்தையில ஆழமான காரியம் இருக்கும் அல்லவா. ஐயா இத புரியுற மாதிரி பேதுருவே பவுலே எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அவங்க சொல்றாங்க. வாசிக்கலாம், வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 20வது அதிகாரம், அப்போஸ்தல நடபடிகள் 20வது அதிகாரத்துல பவுல் இங்கே மூப்பர்களை பார்த்து சொல்லுகிற தெளிவான வார்த்தைகளை குறித்து பாருங்கள். 28வது வசனத்தில் இருந்து
நாம் 30வது வசனம் வரை வாசிக்க போகிறோம். ஆகையால் உங்களை குறித்தும் நன்றாய் கவனியுங்கள். இது ஊழியக்காரரிடத்திலே பேசுகிறது. சபைக்கு மூப்பர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டு மூப்பர்களை வைத்திருக்கிற அவர்களை வரவழைத்து, மிலேத்துவிலிருந்து எபேசுவுக்கு ஆள் அனுப்பி மூப்பர்களை வரவழைத்து, மூப்பர்களிடத்தில் சபையை நடத்துகிற ஊழியர்களுக்கு பவுல் பேசுகிற வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள். ஆகையால் என் அருமையான ஊழியக்காரர்களே, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, நன்றாய் கவனிங்க, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எதிலையா எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே கேள்வி எழும்பும் முன்னதாகவே பவுல் சொல்லுகிறார். நான் போன பின்னர் மந்தையை தப்பவிடாமல் சிதறடித்து பாலடித்து பீறி போடுகிற கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இப்பொழுது அவங்களுக்கு விளங்கல, என்னையா இவர் ஓநாய்ங்கிறாரு, மந்தைங்கிறாரு, சிதறடிப்பாங்கிறாரு, கொடிதான ஓநாய்ங்கிற எங்க இருந்து வரும் என்கிற கேள்வி அவர்களுக்குள்ளே எழும்பும் முன்னதாக பவுல் சொல்கிறார். உங்களிலும் சிலர் எழும்பி, ஹலோ என்ன எழுதிருக்கு உங்க பைபிள்ல? உங்களிலும் சிலர் எழும்பி. உங்கள்னு சொல்றது யார? உங்களை காட்டிலும் கண்காணியா இருக்கிறாங்க அவங்கள. அல்லேலூயா. சபைக்கு மேய்க்கிறதுக்கு வச்சிருக்காரு அந்த மேய்ப்பர்களை, சபையில மூப்பர்களா வைத்திருக்காங்க மூப்பர்களை. உங்களிலும் ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சு உங்களிலன்னா உங்கள்னு அர்த்தம், இவங்கள்ல அர்த்தம், இந்த 5 பேர்ல இருந்து என்ன அர்த்தம் இல்லையா? இவங்கள்னா இவங்கள்னு அர்த்தம். உங்களிலும் சிலர் எழும்பி என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கு முந்தின வசனத்துல கொடிதான ஓநாயா மாறுவாங்கன்னு சொல்றார். ஹலோ, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல தெரியுது. மந்தைய மேய்த்து கண்காணியா வைக்கப்பட்ட உங்களிலும் சிலர் எழும்பி கொடிதான ஓநாய்களாக மாறி என்ன செய்வாங்களா? சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி. ஓஹோ, இதுதான் அவங்க செய்யற தப்பா? ஹல்லேலூயா. இதுதான் அவங்க செய்யற தப்பா? இவங்களை ஆண்டவர் நியமிச்சாரு என்னோடு சேர் என்று. என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று சொன்னார். ஆனா இவங்களோ தங்களோடு சேர்த்தாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பேருங்க? கொடிதான ஓநாய். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு உங்களுக்கே சொல்றதுக்கு. ஏன்னா நிறைய காரியங்களை பார்த்துக்கிட்டே வர்றீங்க. இவர் யார சொல்றாருன்னு யாரையும் சொல்றதுக்கு வரல, வேதம் சொல்றதை காட்டி கொடுக்க வந்திருக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். சத்துருவனுடைய வஞ்சனையான திட்டம் என்ன? சத்துருவனுடைய ஷ்ரூடு அல்லது உள்ளான காரியம் என்ன? ஜனங்கள் தேவனிடத்துல போகக்கூடாது, ஏங்கிட்ட வரணுங்கிறதுல ரொம்ப குறியா இருக்கணும். அருமையான தேவ ஜனமே, இந்த மாலை வேளையில உனக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு பெரிய வஞ்சனையான திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சத்ருவின் உபாய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. We must have the right knowledge to identify, to know what is happening. என்னிடத்திலே வா, என்னிடத்திலே வா. நல்லா கவனிங்க. அது எந்த சாமியாரா இருந்தாலும் சரி, எந்த மூப்பரா இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அகஸ்டின் ஜெபக்குமாரே இருந்தாலும் சரிதான். If I call people to me, என்னை என்னை எனக்கு என்கிற காரியத்தை நானும் பிரசங்கித்தேன் என்றால், எனக்கு தேவன் தருகிற பெயர் குட்டிதான ஓநாய். மந்தையை பீறி போடுவதற்கும் மந்தையை கடிப்பதற்கும் சிதறடிப்பதற்கும் எழுப்பப்படுகிற ஓனா என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன்னா பார்வோனுடைய சதி திட்டம் என்ன?
இவங்க நம்ம சத்துருவோட சேர்ந்துருவாங்க. they will join our enemies. don't do that, don't allow that. ஆண்டவரோடு இவன் சேர்ந்துட்டானா நமக்கு எதிரி ஆயிருவான் அப்படிங்கிற அந்த குணத்தை கொண்ட பார்வோனின் சதி ஆலோசனையை புரிந்து கொண்டிருக்கிறாயா? சரி, பவுல் தான் ரொம்ப கடபட ஆளு. அவர் பேதுருவே பார்த்து என்ன மாறுபாடு பண்றேன்னு கேட்கிறாள். அவர் பயங்கரமான ஆளு, ஒரு ஆளை விட்டுறது இல்ல, கட்டாப்புட்டான்னு பேசுறாள். பேதுரு ரொம்ப சாஃப்டான ஆளு. பேதுருவே இவர் உண்டுல நாக்குனார் இல்லையா பவுல், மாய்மால மன்றியதேன்னு சொல்லிட்டு நிறுத்துற ஆளு. பேதுரு கொஞ்சம் சாஃப்டான ஆளு. அவர்கிட்ட போய் கேட்கலாம், அவர் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். வாசிக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் 3வது வசனத்தை. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். ஹலோ, உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார். எப்படி பிரதர் எங்களுக்கு அடையாளம் கட்டுறது? எங்களுக்கே பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. டிவியை பார்த்து 15 நிமிஷத்துல காலையில செய்தி கேட்கிறோம், அதோட சரி. ஹல்லேலூயா. நாங்க டிவியில அங்க 1000 தோத்திரம் வருது பாருங்க. நான் சமைச்சுக்கிட்டே உன்னதமானவருக்கு தோத்திரம், பூமியில இருந்து எழும்பினவருக்கு தோத்திரம், பரலோகத்தில் வந்தவருக்கு தோத்திரம் சொல்லிட்டு அதே பைபிள் வாசிட்டேன். அதனால எங்களுக்கு பைபிள் வாசிக்கிற நேரம் இல்லை. பிள்ளை வேற பிறந்திருக்கு வேற. ஹலோ, அது வேற காலுன்னு ஒரு பக்கம் கத்துது. அவர் வேற ஆபீஸ் போகணுங்கிறாரு 8 மணிக்கு. அதுக்கு முன்னால 2 பிள்ளைங்க டை கட்டி விடுதுன்னு நிக்குது. எங்க நேரம் இருக்குது? நாங்க பைபிள் எங்க வாசிக்கிறது? இப்ப சொல்லுங்க, கள்ள போதகமா நல்ல போதகமான்னு எப்படி எங்களுக்கு தெரியும்? ஏதோ சொல்றாங்க, கேட்டு வர ஆசீர்வதிக்கிறான்னு சொல்றாங்க, ஆசீர்வதிக்கிறாரு. ஆமா, எங்க வீட்டுக்காரருக்கு சம்பள வயர் உண்டாயிருக்கு, சோத்திரம், ஹல்லேலூயா. வெளியில கிளி வச்சிருக்கோன்னு சொன்னான் சம்பள வயர் உண்டாகணும். ஹலோ, கிளி சோசியம் நடத்துறானே, அவங்கிட்ட போய் உட்கார்ந்துருக்க வேண்டாம் பாருங்க. உனக்கு வடக்க இருந்து வருது, வடக்க இருந்து என்ன வருதோ தெரியல. தினந்தோறும் பேப்பர் காரன் தான் போட்டான்னு நினைச்சேன். இப்ப டிவிலையும் 12 ராசிக்கும் ராசி சொல்றான். உங்க ஊர்ல சொல்றானா என்னன்னு தெரியல, சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க ஊரு பயங்கர ஆள். எங்க ஹிந்தி நாட்டுல நியூஸ் பிரித்தலான்னா மேஷ ராசி, கடக ராசி. என்னத்த கடகமோ? நல்ல கவனிங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சில நேரம் இந்த பேப்பர் எடுத்து இதெல்லாம் வேடிக்கைக்கா படிச்சு பாருங்க. அதுல இருக்கிற ராசி 12 ராசி எத்தனை இருக்கு? 600 கோடி மக்களுக்கும் 12 ராசி தான். அப்ப ஒரு ராசிக்கு எத்தனை பேரு? ஹலோ ஹலோ, ஒரு ராசிக்கு 50 கோடி. 50 கோடி மக்களுக்கும் கடக ராசின்னு வச்சுங்க. 50 கோடி மக்கள் உலகத்துல 50 கோடி பேருக்கும் கடக ராசி. அவன் கடக ராசியில எழுதுவான், இன்னைக்கு நீ பாக்குற பொண்ணை நிச்சயமா கல்யாணம் கட்டுவேன். நான் கல்யாணம் கட்டி 4 பிள்ளையோடு இருக்கிற ஆளுக்கு நான் தான். இதையும் நம்பி நம்ம பிரைம் மினிஸ்டர் போறது இல்ல, மற்றவங்க எல்லாம் போறாங்க நினைக்கிறேன். மற்ற நிறைய பேர் ஏமாந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்களும் அப்பப்ப பாத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா வாஸ்துவை பார்த்து தானே வீடு கட்டணும். ஹலோ, 50 கோடி பேருக்கு என்ன எழுதுறான் தெரியுமா? இன்னைக்கு நீ வடக்க பயணம் பண்ணாத. 50 கோடி பேர் உலகத்துல வடக்க போகாம இருந்தா உலகம் என்ன ஆகும்? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஏதோ போனேன், ஏதோ ஒரு போதகம் கேட்டேன், ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துன்னு சொல்லிட்டு வராத. கள்ள போதகமா நல்ல போதகமான்னு அறிந்து கொள்ளணும். ஏன்னா பேதுரு அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொல்லி போயிட்டாரு? கள்ள போதகர்களும் உங்களுக்குள்ளே இருப்பார்கள். எப்படி ஐயா அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அவரே கேட்டு பார்க்கிறோம், வாசிக்கலாம். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஏன்னா பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். எல்லாத்தையும் பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஆனா தந்திரம் சொல்றேன் இல்லையா, சாத்தானுடைய தந்திரம் வஞ்சனன்னு சொல்றேன்ல, அந்த தந்திரமான வார்த்தையில என்ன செய்வாங்களா?
தங்களுக்கு ஆதாயமாக உன்னை வசப்படுத்திக் கொள்ளுகிறவனுக்கு பேர் என்ன பேரு? கள்ள போதகர். நீங்க தான் சொல்லிருக்கீங்க, நான் சொல்லல. அல்லேலூயா. தங்களுக்கு வசப்படுத்திக் கொள்ளுகிற, தங்களுக்கு ஆதாயத்துக்கு வசப்படுத்திக் கொள்ளுகிறவன பேதுரு சொல்றாரு கள்ள போதகர். நல்லா கவனிங்க. ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணார். மனவாட்டியான சபையை எடுத்துக்கொள்ளத்தான் இயேசு வருகிறார், அதற்காகத்தான் அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். ஆவியானவர் இந்த உலகத்திலே வந்து சபையை ஆண்டவருக்கு ஏற்ற மனமாட்டியாக அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் சொன்னார் அல்லேலூயா. அதற்கு நிழலாட்டமாகத்தான் அன்றைக்கு ஆபிரகாம் அனுப்பினது போல எலியேசர் என்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து ரெபெக்காள் என்கிற அந்த மனவாட்டி ஆயத்தப்படுத்தி ஈசாக்கு என்கிற இயேசுவுக்கு கொண்டு போவதற்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறார். ஜனங்கள்லாம் கைத்தட்டி அல்லேலூயா. இதுவரைக்கும் ரைட்டு. ஆனால் நல்லா கவனிங்க, ஆனால் மனவாட்டியான ரெபெக்காள், அவளிடத்துல காணப்பட வேண்டிய குணநலங்கள் உன்னிடத்துல இருந்தாதான் நீ மனவாட்டியா போக முடியும். ஜனங்கள் சொன்னார்கள் ஆமென். உடனே சொன்னாரு அவளிடத்துல போய் கேட்பேன், எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் வா என்று. அவள் எனக்கு தண்ணீர் ஊட்டி என் ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வார்த்தால் அவளே மனவாட்டி. ஜனங்கள் சொன்னார்கள் ஆமென். ஆமென் போடுறதெல்லாம் சரிதான். பேதர் இப்ப சூடாயிட்டாரு. ஆமென் போடுறதெல்லாம் சரிதான், நீ எனக்கு மட்டும் தண்ணி வாக்க கூடாது. என் மாருதி வருது வெளியே நிக்குது, அதுக்கும் தண்ணி வாக்கணும். அப்பந்தான் நீ மனவாட்டிய உயர போவ. அல்லேலூயா. இவன் ஜனங்கள் அல்லேலூயா போடுறதா ஆமென் போடுறதான்னு தெரியல. இவர் சொல்ற மனவாட்டினா மாருதிக்கு பெட்ரோல் போடுறவன் தான் மனவாட்டிகள். ஹலோ ஹலோ. பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆவிக்குரிய மாதிரி தான் தெரியுது. ரொம்ப அழகான வேத வியாக்கியானம் எவ்வளவு ஆழமா பேசுறாருங்க பாஸ்டர். என்னது ரொம்ப ஆழமா பேசுறாரு. நல்ல கவனியமா, நல்ல கவனியமா. தங்களுக்கு ஆதாயத்தை வரவழைக்க கூடியதாய் உன்னை வசப்படுத்தி மாட்டி வைக்கிறார் எந்த போதகமும் கள்ள போதகமே. அவர் தாராளமா சொல்லலாம், திருவசனத்தை போதிக்கிறவர்களுக்கு இரட்டைப்பான கணம் கொடுக்கணும் வேதம் சொல்லுது. அதை சொல்லிட்டு போயிடலாம். Let the people, இதுக்கு இப்படி தந்துடுறமா? வேண்டாம் வேண்டாம். இயேசுவுக்கு நேராக, இயேசுவோடு நீ இணைந்து நடப்பதற்கு விரோதமாக, இயேசுவோடு இசைந்து வாழ்வதற்கு விரோதமாக, இயேசுவுக்காக வாழ்வதற்கும் வாழ்வந்து வழிகாட்டுவதற்கும் வாழ்ந்து அவருக்காக பணி செய்வதற்கும் ஒப்புக் கொடுப்ப ஏவாத எந்த பிரசங்கமும் சோதித்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டியதே. தேவஜனமே, நீங்க உடனே சொல்லுவீங்க, பிரதர் நாங்கெல்லாம் சாத்தானால லேஸ்ல வஞ்சிக்கப்படவே மாட்டோம், ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஆவியிலே இருக்கிற ஆட்கள் நாங்க. அல்லேலூயா. நான் இப்ப காட்டி கொடுக்க விரும்புறேன், யாரெல்லாம் சாத்தான் தொட்டாங்கிறத பழைய ஏற்பாட்டுல 2 ஆளா காட்டி கொடுக்க விரும்புறேன், புதிய ஏற்பாட்டுல 2 ஆளா காட்டி கொடுக்குறேன். அவங்களுக்கு அந்த பாடுனா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பக்கத்துல இருக்கும் சொல்லுங்க, அவங்களுக்கே அந்த பாடுனா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க சொல்லுவீங்க உடனே இதெல்லாம் பழைய ஏற்பாடுல, அதனால பழைய ஏற்பாட்டில் 2 பேரு, புதிய ஏற்பாட்டுல 2 பேரு. நல்லா காட்டி கொடுக்கிறேன் பாருங்க, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே, நன்றாய் கவனிங்கள் வார்த்தைகளை, தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும், நல்ல கவனிங்க, போதும், நல்ல கவனிங்க,
ஏவாள சாத்தான் தந்திரமா வஞ்சித்துட்டான். இப்ப நான் கேட்க விரும்புறேன், ஏவாள் எங்க இருந்தாள்? தேவன் தினந்தோறும் உலாவி வருகிற, தேவன் உண்டாக்கின, தேவன் காவல் வைத்திருந்த, தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தாள். விசுவாசிக்கிறோம் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் அந்த தோட்டத்துக்கு பேரே என்ன தோட்டம்? கர்த்தருடைய தோட்டம். அல்லேலூயா. கர்த்தருடைய தோட்டத்துல தினந்தோறும் தேவனுடைய குரலை டைரக்டா கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹலோ ஹலோ, ஆமையா, இருந்த இடத்துல எல்லாம் தப்பு கிடையாது. இருந்த இடம் சரிதான், கேட்ட சத்தங்களும் சரிதான். ஆனா சத்தத்தை அடையாளம் தான் கண்டுபிடிக்க முடியல. இடையில ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் வருது? அப்படி இருந்ததோ, இப்படி இல்லாமல் இருக்குமோ, இதை சாப்பிடலாகாதோ. இடையில இடையில ஒரு சத்தம் வந்துட்டு போகுது. இந்த சத்தத்தை புரிந்து கொள்ள முடியாததினாலே தந்திரமாக தேவன் அப்படி சொன்னாரோ, அவர்தான் அவளை தன்னுடைய சொரூபத்தின்படியும் சுபாவத்தின்படியும் உண்டாக்கி வச்சிருக்கார். இப்ப இவன் சொல்றான், நீ தேவனை போல மாறிடுவாடே. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் டியூப் லைட், அதனால லேட்டா தான் அது உதிக்கும். அப்படியா? அவரை போலதான் மாறணும். நல்லது தானே? அவரை போல மாறணும், அவரை போல மாறணும், அவரை போல மாறணும். அதுக்கு தான் பறிச்சேன். புருஷனுக்கு எப்படி கொடுத்துருப்பா தெரியுமா? இதை சாப்பிட்டு அவரை மாற மாதிரி, இவங்க அவரை மாதிரி மாறுறது தாங்க இதை சாப்பிட கொடுக்கிறேன். அரே தேவஜனமே, இந்த மாலை வேளையில தேவ பிரசன்னத்துல, தேவ சத்தத்துல, தேவன் உண்டாக்கின இடத்துல இருந்த தேவனுடைய கரங்களினால் உருவாக்கப்பட்ட ஏவாளை சாத்தான் தந்திரமா தனக்கு ஆதாயம் உண்டாகும்படி, தனக்கு அதனால் பிரயோஜனம் உண்டாகும்படி, தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கும்படி எழுப்பிவிட்டதை புரியாமல் போய்விடாதீர்கள். சரி, அவதான் அப்படி. அடுத்த ஆளை பார்க்கலாம். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா? தாவீது தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷன். அவருடைய பாடல்களை இன்பமாய் பாடினேன் என்று எழுதி வைத்திருக்கிறவன். அவர் எனக்கு வாக்கு அருளினார், நான் பாடினேன் என்று சொல்லுகிறவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை அவனே தீர்க்க தரிசனமாக, என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர் என்று தீர்க்க தரிசனமாக பாடுகளையும் பாடின மனிதன். அந்த தேவ மனிதனை எப்ப தெரியுமா சாத்தான் ஏவி விட்டு விட்டான்? பத்சேபாளுடைய மடியிலே படுத்திருக்கும் போது அல்ல. லிசன், பாவத்துல விழுந்து கிடக்கிறவன அல்ல, பாவத்துல விழுந்து மயங்கி இருக்கிறவனை சாத்தான் ஏவி விட்டதாக சொல்லவில்லை. அதுக்கு முந்தின அதிகாரம் வாசிக்கணும். முந்தின அதிகாரத்தை எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஆனாலும் 20வது அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை வாசித்தால் தெரியும். வாசிக்கலாம். 5வது 6வது. திரும்ப பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாகிற போது யாவீரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனான லாகேமியை கொன்றான். அவன் அந்த லாகோமியனுடைய ஈட்டி தாங்கு நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரியதாக இருந்தது. 6வது வசனம். மறுபடியும் யுத்தம் காத்திலே நடந்த போது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு அவ்வாறு விரலாக 24 விரல்கள் இருந்தது. அவனும் ராட்சத சந்ததியாயிருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். அவனையும் கொன்றான்.
காத்தூரிலிருந்து ராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும். நன்றாய் கவனிங்கள். கோலியாத்தினுடைய சகோதரர்கள் ராட்சசர்களை கொன்று வீழ்த்தின படைத்தலைவர்களோடு இருக்கிற அந்த வேளையில், after success and success and success, successful wars and battles, எல்லாம் வெற்றி 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 வெற்றி, ராட்சசர்களையே கொன்று குவித்து நிற்கும் போது, வெற்றியின் மிதப்பிலே நிற்கும் போது, ராட்சசர்களை கொன்று குவித்து விட்டேன் என்று தைரியமாய் சொல்லும் போது, பெலிஸ்தியர்களுடைய எல்லா ஆணிவரையும் பிடுங்கி விட்டேன் என்று சொன்ன போது, தந்திரமா வஞ்சனையா சாத்தான் வாழை கொஞ்சம் எண்ணி பாருப்பான்னு சொல்லிட்டான். யார் ஏவனது சொல்லுங்க? யார் ஏவனது? பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. தேவ பிரசன்னத்துல வாழ்ந்த ஏவாளும் அவுட்டு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தேவனுக்கென்று வெற்றி சாய்த்த தாவீதும் அவுட்டு. அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அல்லேலூயா. ஏனோ தானோ என்கிற கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவர்களை தேவன் தேடுகிறார். The Christian life is a serious life. A Christian life, even though it is a simple life, but it is a very serious life. Don't forget this. Don't forget this. நல்ல கவனிங்க. நீங்க உடனே சொல்வீங்க, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு ஆட்கள், இவர்கள் அபிஷேகம் பெறாம இருந்தனால தான் தொட்டுட்டான். ஹலோ ஹலோ, நல்ல கவனிங்க. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு ஆட்கள். புதிய ஏற்பாட்டு ஆட்களுக்கு என்னையா பெரிய பயங்கரமான ஆளு. நான் இப்போ ஒரு ஆளை காட்டி கொடுக்கிறேன், பார்க்கலாம். 16வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 16வது அதிகாரம். அங்கே ஒரு மனுஷனை பார்த்து இயேசு சொல்கிற ஒரு வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, ஆனாலும் அதை வாசிக்கலாம். 23வது வசனத்தை வாசிக்கலாம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, இயேசு திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. யாரு 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 சொல்லுங்க? யார? பேதுருவை. என்ன ஆச்சியா? கொஞ்சம் வசனத்துக்கு முன்னால தானே சொன்னாரு, மாமிசமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலப்பா, பரலோகத்துல இருக்க பிதாவே டைரக்ட் ரெவலேஷன் உனக்கு கொடுத்தாரு. பேதுருவே, நீ இப்படி இருக்கிற, நான் இந்த கல்லின் மேலதான் கட்ட போறேன், தர ஓலெல்லாம் உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன அந்த வெளிப்பாடுகள் பெற்ற, பரலோகத்தின் வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிற நேரத்துல இப்ப யாரு மெல்ல வந்தது? யார பிடிக்கிறதுக்கு? பிடிச்சது மாத்திரமல்ல, முழுதும் ஆள் கொண்டுட்டாரு. அதனாலதான் இயேசு பார்த்தாரு, பிசாசு பிடிச்சவனு சொல்லல, பிசாசு பிடிச்ச பேதுரு அப்படியே சொன்னாரு, இல்ல நீயே டோட்டல் எம்பாடிமெண்ட் ஆஃப் சாட்டன். now சாத்தான் போடா. கவனிங்கம்மா, கவனிங்க ஐயா. வெளிப்பாடு பெற்றவனையும் விடவில்லை தந்திரவாதி, வெளிப்பாடு பெற்று தேவனை அறிக்கை செய்தவனையும் விடவில்லை வஞ்சனைக்காரன், வெளிப்பாடு பெற்று அதை சொல்லுவதற்கு தைரியமாக நின்ற அவனையும் விடவில்லை சாத்தான். ஹலோ, லிசன். இன்னொருத்தரையும் காட்டி கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம். அது நமக்கு தெரியுமானாலும் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன், உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்த போதும் அவர்களை விடவில்லை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கலாம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். பேதுரு அவனை நோக்கி அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? யார் நிரப்பிட்டா? சாத்தான். எப்படிப்பட்ட நேரத்துல தெரியுமா?
இதெல்லாம் நமக்கு பின்னால் தான் அதிகாரமா கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒன்னா எழுதிட்டு வந்த கதை தான். 4வது அதிகாரத்துல வாசிங்க பார்க்கலாம் என்ன நடக்குது. 32வது வசனம் வாசிக்கலாம். 32, 33. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே மனதும் ஒரே இருதயமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. பயங்கரமா பொது உடைமை நடக்கிறது. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. என்ன உண்டாயிருந்தது? பூரண கிருபை உண்டாயிருக்கிற பயங்கர ரிவைவல் மத்தியில தன்னுடைய நிலத்தை விக்கணும்னு எண்ணுகிற அனனியா சப்பிராவினுடைய மத்தியில அவருடைய இருதயங்களை யார் நிரப்புனதுமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஓஹோ, அப்ப நான் ரொம்ப ஆவிலே நிறைஞ்சிருந்தாலும் கூட அவன் தொடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஏன்னா அவன் தந்திரசாலி. ஆமென். தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். இன்றைக்கு தேவ ஜனங்கள் செயலற்று போனதற்கு காரணம் வஞ்சனையாய் தனக்கு ஆதாயமாக தன்னுடைய பட்டணங்களை கட்டுவதற்கு பார்வோன் ஏவி விட்டது போலவே ஆவிகளை கொண்ட ஆவிகளை பகுத்தறிய தெரியாமல் போய் தங்களை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை மறந்து விட்ட ஒரு பெரிய கூட்டம் உலகம் எங்கும் உண்டையா. உண்டு உண்டு உண்டு. நான் வளர்ந்த பட்டணத்துக்கு போனேன். ஒரு பெரிய கோபுரம். எவ்வளவு ஆயிற்று என்று கேட்டேன். 72 லட்சம். எவ்வளவு? 72 லட்சம். எதுக்கு கட்டி இருக்குன்னு கேட்டேன். மணி தொங்க போடுறதுக்கு. அப்பா, எதுக்கு கட்டி இருக்குது? நான் கேட்டேன். எல்லாவனும் மணியோட தானே பிறக்கிறான். எல்லாவனும் கடியாரத்தோட தான் பிறக்கிறான். இப்ப பிறக்கும் போது அதுக்கு ஆனா இப்ப அட்வான்ஸ் பிள்ளை பிறக்கிறதுலாம் செல்போனோட தான் பிறக்குது. வரும்போதே செல்போனோட தான் பிறக்குது. இன்னைக்கு அன்னைக்கு தான் நமக்கு தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் மணி அடிக்கிறதுக்கு வேண்டி இருந்தது. 1ஆம் மணி, 2ஆம் மணி, 3ஆம் மணி. அப்பதான் 1ஆம் மணினா உட்கார்ந்து சாப்பிடுன்னு அர்த்தம், 2வது மணினா சட்டை போடுன்னு அர்த்தம், 3வது மணி கோயிலுக்கு வான்னு அர்த்தம். அதுதான் எங்க ஊர்ல எல்லாம் வச்சாங்க. இப்போ 72 லட்சம் கட்டி அதுல கொச்சி மேல கொண்டு மணியை தொங்க போட்டிருக்கே, அது தலையில விழுந்துற போதுப்பா. எப்பா, தலையில விழுந்துற போதுப்பா. என்ன தந்திரமா கமிட்டி ஆளுங்களெல்லாம் கையில போட்டு நமக்கு பேர் உண்டாக்கப்படும், நம்ம காலத்துல கட்டுவோன்னு கட்டி மணியை தூக்கி மாட்டிட்டான். இவன் பரலோகத்துக்கு போறதுக்கு மாத்தா ட்ரை பண்ணானோ என்னமோ தெரியல. ஹலோ, உன்கிட்ட சக்திய, உன்னுடைய பணத்தை, உன்னுடைய திறமைய இங்கேயே செலவழிச்சிரு. நீ கானானுக்குரியவன் அல்ல, இங்கேயே இங்கேயே என்று சொல்லி உன் சக்திகளை, உன்னுடைய திறமைகளை, உன்னுடைய தாளந்துகளை, உன்னுடைய அழைப்பை மறக்கடிப்பதற்கு சத்துரு தந்திரமாக கிரியை செய்கிறதை அறிவாயோ? அவன் பாதாளத்தின் வாசல் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் ஆண்டவர் சபையை கட்டி அந்த பாதாளத்தின் கதவை நிறுத்தி போகிற எல்லாரையும் திசை திருப்புவதற்கு தான் ஆண்டவர் சபையை எழுப்பி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை பயன்படுத்தலாமா? சபை அதை செய்யலாவிட்டால், சபை அதை செய்யாவிட்டால், சபை அதை செய்யாவிட்டால், சபை அதை செய்யாவிட்டால் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது என்று தைரியமாக சொல்லுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்று, கானான். உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் பூமி எங்கும் சாட்சியாக போங்கள் என்ற கட்டளையதால் பூமி எங்கும் சகல ஜாதிகளுக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் நாம் போய்த்தான் ஆக வேண்டும், நான் போய்த்தான் ஆக வேண்டும். எனக்கு ஒரு குட்டி மகா இருக்கிறா. அவளுடைய காரியங்கள் எனக்கு எப்பொழுதுமே ஆச்சரியமாக இருக்கும். She is only 3 years old. 3 வயசு நிரம்பின ஒரு குட்டி மகள் இருக்கிறா. நீங்க நினைப்பீங்க நேத்து தானே சொன்னீங்க 63 வயசுன்னுட்டு. என்ன சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு மட்டும் 100 வயசுல பிள்ளை இல்லையான்னு, எனக்கு 60 வயசுல இருக்க கூடாது. என்ன பார்த்த வாலிபனா தெரியல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 3 வயசு ஒரு குட்டி மகா இருக்கிறா. அந்த கதை ஒரு ஆச்சரியமான கதை. நான்
5 வருடங்களுக்கு முன்னதாக என்னுடைய மகள், மிகவும் நேசிக்கிற ஒரு மகளை இழந்தேன். அவளுக்கு 7 வயது. அந்த நேரத்தில் அவள் ஒரு குப்பை தொட்டியில போட்டிருந்த பிள்ளை. அவளை எடுத்து வளர்த்தோம். அழகான, நேர்த்தியான, மிகுந்த அறிவு படைத்த அவளை தேவன் எங்களுக்கு 7 வருடங்கள் கொடுத்திருந்தாள். பயங்கர ஞானமாய் பேசுவாள், ஆவியிலே நிறைந்து ஜெபிப்பாள், சரியாக தீர்க்க தரிசனம் சொல்லுவாள். ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனியாகிய அந்த பிள்ளையை எங்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் 7 வயதிலே அந்த பிள்ளை இறந்து விட்டது. ஆகையினாலே மனதில் கொஞ்சம் துக்கம் இருந்தது. மற்றவர்களை போல நான் அழுது கரையவில்லை என்றாலும் இனிமே ஒரு பிள்ளையை எடுத்து வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் போதும், வெளியில் இருந்து எடுக்க வேண்டாம் என்று நினைக்கும் போது என் வீட்டுக்கு 3 பிள்ளைகள் வந்தார்கள். அடிக்கடி பீகாரில் இப்படி தூக்கி போடுகிற பிள்ளைகளை எங்களை வீட்டுக்கு கொண்டு வரப்படுவார்கள். போலீஸ் பார்த்தாலும் கொண்டு வரும், மற்றவர்கள் பார்த்தாலும் கொண்டு வருவார்கள். ஒரே நேரத்தில் 3 பிள்ளைகள் வந்தபோது அதுல ஒரு பிள்ளை மிகவும் பலவீனமாய் இருந்தது, வாந்தி பண்ணி கொண்டே இருந்தது. அதை பார்ப்பதற்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. இந்த பலவீனமான பிள்ளையை பார்த்து தாய் ஓடிவிட்டாள். ஆகையினால் அந்த பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்தது. 2 பிள்ளைகள் நன்ற ஸ்ட்ராங்கான பிள்ளைகள், அவர்களை மற்றவர்களுக்கு கொடுத்தோம். என் மனைவி சொன்னாள், இந்த பிள்ளையை நமக்கு வைத்துக் கொள்வோம் என்று. நான் சொன்னேன், அம்மா இனிமே பேரம் பேத்தி தான் பார்க்கணும், இனிமே நமக்கு பிள்ளைகள் எல்லாம் வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் அவள் அந்த பிள்ளையை வைத்திருந்தாள். என்னோடு கூட சேர்ந்தவங்களா என்னை பார்த்து, அந்த பிள்ளையை பார்த்து டேடின்னு கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், படே அங்கிள். நான் டேடின்னு கூப்பிடுறதுக்கு விடவே இல்லை. 10 மாதங்கள் அந்த பிள்ளை வளர்ந்தாள். ஆனால் அதற்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் என் மனைவி எனக்கு போன் செய்தாள். போன் பண்ணும்போது சொன்னாள், டாடி நமக்கு இன்னொரு பிள்ளை கிடைச்சிருக்கு. நான் சொன்னேன், இருக்கிறதே போதாதா, வந்து பாருங்க நீங்களே எடுத்துக்கிடுவீங்கன்னு சொன்னான். அவ ஒண்ணு எனக்கு சொல்லல, வச்சுட்டா. நான் 1 வாரம் கூட்டங்களை முடித்து விட்டு வீட்டுக்கு திரும்பின போது என் படுக்கையிலே ஒரு பண்டில் மாதிரி சுற்றி வைத்திருந்த ஒரு பிள்ளையை பார்த்தேன். எனக்கு அந்த கதையை சொன்னார்கள். 2வது நாளிலே, பிறந்த 2வது நாளிலே அவளை தாய் வேண்டாம் என்று சொல்லி ஓடும் ரயிலுக்கு முன்னதாக கொண்டு வந்து வைத்தாள். அந்த ரயில்வே லைனில வைத்த பிள்ளை வைத்துவிட்டு தாய் போய்விட்டாள். ட்ரெயின் வருவதற்கு 1/2 மணி நேரம் பிந்திவிட்டபடியினாலே அந்த ட்ரெயின் கடந்து போய்விட்டது. ஆனால் அதற்குள்ள பிள்ளை அந்த தண்டவாளத்திலிருந்து கீழே வழுக்கி விழுந்து கீழே வந்து விட்டது. தாயும் போய்விட்டாள், ரயிலும் போய்விட்டது. இந்த நேரத்தில் அந்த கிடந்த பிள்ளையை 2 தெரு நாய்கள் தின்ன ஆரம்பித்தன. ஒரு கையை ஒரு நாய் முழுவதும் தின்று விட்டது, இடது கையை. வலது காலின் விரல்களை இன்னொரு நாய் கடித்து குதறிக் கொண்டிருந்தது. அந்த வழியாக வந்த ஒரு ஏழை மனிதன் அதை பார்த்து அந்த நாயை விரட்டினான். 2 நாயை விரட்டின பின்பு ஒரு கையை இழந்து கால்களின் விரல்கள் சிதைந்திருக்கிற அந்த குழந்தை ஒரு அழுக்கு துணியிலே சுற்றி அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றான். சசராம் என்கிற ஊரிலே ஆஸ்பத்திரியிலே நர்ஸும் இல்லை, டாக்டர்களும் இல்லை. ஆகினாலே அங்கே இருந்த கம்பவுண்டர் அதற்கு ஒரு பேண்டேஜ் மாத்திரம் சுத்தி வைத்திருந்தார். 2 நாட்கள் மருந்தும் கொடுக்கவில்லை, ஆகாரமும் கொடுக்கவில்லை. இதை கேள்விப்பட்ட என்னுடைய மனைவி மற்றவர்களும் ஓடி சென்ற அந்த பிள்ளையை கொண்டு வந்தார்கள். ஜேம்ஸ் நடத்துகிற ஆஸ்பத்திரியிலே கொண்டு வந்து அந்த கையில இருந்த ஒரு எலும்பு மாத்திரம் தொங்கிக் கொண்டிருந்ததை அகற்றி இதை அம்பியூட் பண்ண வேண்டியதா இருந்தபடினாலே இவ்வளவு பாகத்தை வெட்ட வேண்டியிருந்தது. எங்களுடைய டாக்டர்கள் அறுவை செய்தார்கள். இந்த காலர் போன் மாத்திரம் நீட்டிக் கொண்டிருந்தது. அதை மூடுவதற்கு சதைதானும் அந்த பிள்ளையின் இடத்துல இல்லை. டாக்டர்கள் நினைத்தார்கள் போன் இன்ஃபெக்ஷனில் இந்த பிள்ளை செத்து விடும் என்று. ஆனால் என் மனைவி மற்றவர்களும் அந்த தொட்டிலை சுற்றிலும் கை பிடித்து ஜெபித்ததினாலே அடுத்த நாள் ஆண்டவர் அற்புதமாய் சதையை கொண்டு அந்த எலும்பை மூடிவிட்டார். ஹல்லேலூயா. 1 வாரத்திற்குள் 5 அற்புதங்களை பார்த்திருந்தாள். ரயில் அதை கொல்லவில்லை, நாய்கள் அவளை கொல்ல முடியவில்லை, அந்த மனிதனுடைய அழுக்கு துணியில் இருந்த அழுக்கு அவளை சேதப்படுத்த முடியவில்லை. 2 நாட்கள் சாப்பாடு இல்லாமல் மருந்து இல்லாமல் அவளால் வாழ முடிந்திருந்தது. கடைசியாக ஆபரேஷனும் சக்சஸ் ஆகி அவளை வீட்டிலே என்னுடைய படுக்கையில கொண்டு போட்ட போது அந்த பிள்ளையை தூக்கினேன், முத்தமிட்டேன், என்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்டேன்.
அவளுக்கு இன்றைக்கு 3 வயது. அழகா பாடுவாள். அவள் குயவனே குயவனே என்று ஒரு பாட்டு பாடினாள். வெறுமையான பாத்திரம் நான், என்னை வெறுத்து தள்ளாமலே என்று அவள் பாடும்போது என்னுடைய கண்களிலே கண்ணீர் வந்துவிடும். அழகாக பாடுவாள். நல்ல குரல் அவளுக்கு. ஒரு சின்ன நேர்த்தியான குட்டி தூதனை போல, ஒரு சிறகு மாத்திரம் இருக்கிற ஒரு தேவ தூதனை போல எங்கள் வீட்டிலே உலாவி வருவாள். அவள் செய்கிற காரியம் எனக்கு இன்னமும் கண் முன்னே இருக்கிறது. நான் சில இடங்களிலே சொல்லியிருந்தாலும் இங்கு சொல்லும்படியாக தூண்டப்படுகிறேன். என்னுடைய வீட்டுக்கு நான் என்னுடைய அலுவலகத்தில் இருந்தோ அல்லது ஊழியத்தில் இருந்தோ வீட்டுக்கு வந்தபோது என்னுடைய 2 குட்டி பிள்ளைகளும், 4 வயது பிள்ளையும் 3 வயது பிள்ளையும் ஓடி வருவார்கள். ஓடி வந்து என்னுடைய ஷூவை கலட்டுவார்கள். அப்பொழுது 2 பேரும் கலட்ட முடியாது. மூத்தவள் கொஞ்சம் சுறுசுறுப்பாயிருப்பாள். அவள் மடமட என்று கலட்டும் போது இவளும் தன்னுடைய ஒரு கையை வைத்து கலட்டுவதற்கு முயற்சி செய்வாள். மூத்தவள் சொல்வாள், ஷரன் ஷரன், உனக்கு ஒரு கைதாமா இருக்குது, அக்கா கலட்டண்டா அப்படின்னு சொல்வா. இந்த பிள்ளை பரிதாபமாய் பார்த்து கொண்டே நிற்பா. நான் பார்த்து கொண்டே இருப்பேன். அவள் மூத்த மகள், 4 வயது மகள், என்னுடைய சாக்ஸை கலட்டி அந்த ஷூவில் வைத்த உடனே அந்த 2 ஷூவையும் அந்த ஒரு கையில எடுத்துக்கொண்டு போய் அதற்கு உரிய இடத்துல வைத்து விட்டு என் மகள் சொல்லுவாள், எனக்கும் தான் டாடி, எனக்கும் தானே டாடி, எங்க அப்பாவுக்கு நான் செய்யாம யாரு செய்வா என்கிறது போல அவள் சொல்லிவிட்டு அங்க நின்று பார்த்து சிரிக்கிறத பார்த்தா என்னுடைய கண்கள் எல்லாம் அந்த நேரத்துல கண்ணீரால் நிரம்பும். தேவ பிள்ளையே, உன் அப்பாவை அடையாளம் கண்டு கொண்டிருந்தால் அவருடைய கட்டளை இல்லாமலேயே காலணிகளை அவிழ்க்கிற ஒரு பிள்ளை, ஒரு கை இருக்கிற பிள்ளைக்கு நான் கட்டளை கொடுக்கவும் இல்லை, நான் எதிர்பார்க்கவும் இல்லை. என் குட்டி பிள்ளை என்னுடைய காலணிகளை எடுத்துக்கொண்டு அங்கே வைக்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறதும் இல்லை. என்னுடைய யோசனையும் தாண்டி, என்னுடைய வாஞ்சையும் தாண்டி என் குட்டி பிள்ளை அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டும் என்பது உண்மை என்றால் உன் அப்பாவின் பெரிய கட்டளை அல்லவா? பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தந்து தொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தந்து தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எல்லாரும் பாடலாமா? பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தந்து தொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. நல்லா கவனிங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் அப்பான்னு சொல்றீங்களே, அப்பாவுக்கு நீங்க செய்தது என்ன? அவரை பாடிக்கிட்டே இருக்கோம்.
அப்படியா அப்படியா, அவரை பாடுறதுக்கு தான் தூதர்கள் ஏராளமா இருக்கிறாங்களே. நீ பாடுறது நல்லதுதான், ஆனா அதோடு நிறுத்திடாத. அவர்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்து செய்வது சொல்லுங்க என்ன? ஆண்டவர் கேட்பாரு, அவனை பாக்கிலும் விசேஷமா என்னப்பா செய்யற? தூதனை காட்டிலும் என்ன விசேஷமா செய்யற? அவனும் பாடுறான், துதிக்கிறான், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்றான். நீனும் அதை மாத்திரம் செய்துட்டேன்னா அல்லேலூயா. ஆனா தூதர்கள் கூட பெற்றிராத தூயதாம் பணியை ஈந்திட்டார் அல்லவா? என்ன? நீயும் நானும் ரட்சிக்கப்பட்ட நீயும் நானும் ரட்சிக்கப்படாத மக்களை பார்த்து இயேசுவை ரட்சிக்க விரும்புகிறார் என்று சொல்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். பூமியின் கடைசி மனிதன் வரை சுவிசேஷத்தை அறிந்து தான் ஆக வேண்டும். அதற்கு நீ என்ன செய்கிறாய்? பெருமைக்காக சொல்ல பிரதர் சேகர் இங்க இருக்கிறாரு. அவங்க ஆபீஸ்ல இருந்து ஃபாதர் பெர்க்மேன்ஸ் உடைய ஆபீஸ்ல இருந்து மாசம் 5 மிஷினரிங்களுடைய உதவி தொகை எனக்கு வருது. அதுல ஒரு லெட்டர் எல்லாம் இருக்காது, வெறும் ஒரு டிராப்ட் மட்டும் வரும். நான் அப்ப உட்காந்து யோசிக்கிறது, ஃபாதர் பெர்க்மேன்ஸ் உலகம் முழுவதும் ஓடுறாரு, அவருடைய வாஞ்செல்லாம் கோடி மக்களை பரலோகத்துக்கு சேர்க்கணுங்கிற அந்த பாட்டிலே காட்டுறாரு. இவர் எனக்கு போய் ஏன் கூட ஊழியம் செய்யற 5 ஊழியக்காரங்களை தாங்கணும்னு அவசியமே இல்லை. இஸ் இட் நாட்? சொல்லுங்க சொல்லுங்கய்யா. நான் தான் ஓடுறேனே உலகம் முழுவதும், எல்லா ஊருக்கும் ஓடுறேனே. பலம் இருக்குதோ இல்லையோ குதிச்சு குதிச்சு எல்லாரையும் பாட வச்சு எப்படியாவது கிறிஸ்துவுக்கு வந்துருங்கன்னு சொல்ல அலறனே. நான் போய் இன்னும் 5 மிஷினரியை தாங்கிறதுக்கு மாசம் 10,000 ரூபாய் அனுப்பணுமாயா அப்படின்னு அவர் கேட்கல. நான் அந்த ஊழியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல கவனிங்க ஐயா, கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் ஓடுறது கூட நான் ஓடக்கூடாத பகுதிக்கும் எதையாயிலும் செய்யணும் என்கிற பாரம் அல்லவோ அதை சாதிக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? இன்னைக்கு எல்லா சபைகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வந்துட்டுனா, நாங்க இங்க ஊழியம் செய்யறோம், நாங்க போக கூடாத இடத்துக்கு யாரையாயிலும் தாங்கணும், யாரையாயிலும் அனுப்பணும், எப்படி ஆயிலும் இயேசு என்கிற நாமம் ஒவ்வொரு வாயிலையும் தொனிக்கணுங்கிற ஒரு துடிப்பு ஒவ்வொரு போதகர்களுக்குள்ளையும், ஒவ்வொரு ஊழியக்காரனுக்குள்ளையும், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளையும், ஆயிரமாக சம்பாதிக்கிற ஒவ்வொரு மனிதருக்குள்ளையும் உண்டாயிட்டுனா, இந்தியா என்னைக்கோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுருமா? இதை செய்யக்கூடாதபடிக்குதான் பார்வோனின் ஆவி ரொம்ப தந்திரமா வஞ்சனையா இங்கேயே இங்கேயே இரு, எனக்கு பண்டக சாலையை கட்டு, இங்கே இருப்பா, கானானை பற்றி யோசிக்காதப்பா என்று சொல்லி உன்னை ஏமாற்றுகிறதுவோ? தேவஜனமே, சாத்தானுடைய உபாய தந்திரங்களை புரிந்து கொள்ளுங்கள், செயலாற்றும்படியாக. எனக்கு ஒரு போதகரை தெரியும் தமிழ்நாட்டில். அவருக்கு கோயில் இல்லாமல் இருக்கும் போது, அவருக்கு ஒரு ஆலயம் இல்லாமல் இருக்கும் போது, அவர் தன்னுடைய மக்களை உற்சாகப்படுத்தினது மாத்திரம் இல்ல, அவருக்கு வந்த காணிக்கையெல்லாம் கொடுத்து 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 வட இந்தியாவில் ஒரு மிஷினரிய 3 மிஷினரியை தாங்கினது மாத்திரமல்ல, அந்த மிஷினரி இருக்கிற இடத்துல 300 பேர் இருக்கிற ஒரு பெரிய ஆலயத்தை கட்டின பிறகுதான் தங்களும் ஒரு ஆலயம் கட்டணும்னு சொல்லி இப்ப அவர் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாரு. நான் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், பிரதர், உங்களுக்கு இவ்வளவு பெரிய தேவை இருக்குது, ஓடி ஓடி நீங்க உழைக்கிறத நான் பாக்குறேன், உத்தமமா ஊழியம் செய்யறத பாக்குறேன், இப்படி இருக்கும்போது உங்க ஆலயத்தை, உங்க சபையினுடைய கட்டடத்தை நீங்க கட்டாம மலையில ஒழுகும், லைட் ரூஃபிங் போட்டிருந்தாரு, ஓட்ட கடந்து ஒழுகும். சமீபத்தில் அடுத்த புயல்ல கூரையே தூக்கிட்டு போயிடுச்சு, வெறும் தரையில உட்கார்ந்து ஆராதிச்சதை நான் பார்த்தேன். அவரை கேட்டேன் வட இந்தியாவில். அவர் சொன்னாரு, அண்ணே, ஒரு தாலுகா முழுவதும் ஒரு ஆலயம் இல்லாம இருக்கும்போது, எங்க தெருவுல 4 சபை இருக்குனே, அதுவும் வாழட்டும் நாங்களும் வாழணும், நாங்க போட்டிலாம் இல்ல, என் கூட இருக்கிறவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக உழைக்கிறேன், அங்க ஒரு தாலுகா முழுவதும் ஒரு ஆலயமும் இல்லையே. நாங்க செய்யலன்னா யாரு செய்யறேன்னு சொல்லி அதை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணின பின்னர் தான் தன்னுடைய சபை கட்டடத்தை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாரு. இப்ப வேலை நடந்துகிட்டு இருக்கு, முழுது பணம் இல்ல, ஆனா ஆரம்பிச்சிருக்கிறாரு.
இப்படிப்பட்ட தியாகமுள்ள தேவ நோக்கத்தை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகளை தமிழகம் உடையதா இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் ஆண்டவர் இன்னமும் ஆசீர்வாத மழையை ஊட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு தங்கச்சி தெரியும். அவளுக்கு ஒரு கால்ல போலியோ வந்ததுனால சின்ன வயசுல தாங்கி தாங்கி தான் நடப்பா. அவளுடைய பரிதாப நிலவையை பார்த்து அரசாங்கம் அவளுக்கு சத்துணவுல ஒரு வேலை கொடுத்திருக்குது. ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தா. அவளுக்கு குடும்பம் பெருசு, அப்பா அம்மா, தன்னை காட்டிலும் சின்ன 3 பிள்ளை, ஒரு தங்கச்சி 2 தம்பி. அவங்க படிக்கிறாங்க. மூத்த பிள்ளை இவளுக்கு தான். அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, அம்மாவுக்கு டிவி. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்து, ஐயோ இயேசுவை அறியாத 1000 கிராமங்கள் உண்டாமே, ஜனங்கள் உண்டாமே என்று கேட்டதை கேட்டு அவள் போய் யோசித்து ஜெபித்திருக்கிறாள். ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்கத்தான் முடியும், என்னால அந்த காரியத்துக்கு கை நீட்ட முடியாதுன்னு சொன்னபோது ஆண்டவர் கேட்டார், உன்னால இன்னும் முடியும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு விளங்காதது. முதல் மாசம் ஒரு மணி ஆர்டர் அனுப்பினா அதுல 20 ரூபாய் அனுப்பியிருந்தா. அதுல அவ எழுதியிருந்த எழுத்து, அண்ணே உங்க செய்தி என்ன அசைச்சது மாத்திரமல்ல, பரலோகமும் என்னை அசைச்சிச்சு. ஆண்டவருடைய நாமம் அறியாத ஒரு பெரிய கோடி கோடி திரளான மக்கள் ஒரு தடவை கூட கேட்காத பிரதேசம் இருக்கும் போது நான் ஏதாவது செய்யணும்னு யோசித்தேன். வறுமை வீட்டுல 3 பேர் என்ன நம்பி இருக்கிறாங்க படிக்கிறதுக்கு. அப்பா அம்மாவாலே ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு கிடைக்கிற சத்துணவுல கொடுக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சுதானா. ஆண்டவர் காட்டினாரு. நான் வேலை செய்யற இடம் 4 கிலோமீட்டர் தூரம். நான் தினந்தோறும் பஸ்ல போயிட்டு பஸ்ல வரணும். ஆண்டவர் கேட்டாரு, நீ நடந்து போக முடிஞ்சு அந்த காசை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டாரு. நீங்க கேட்கலன்னு, நீங்க கேட்கல, ஆண்டவர் என்ன கேட்டாரு, பரலோகம் என்ன கேட்டுச்சு, அதுக்கு கீழ்ப்படிஞ்சு இப்ப வேலைக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாலே நடக்க ஆரம்பிச்சிடுறேன். வலிக்குதான், எடுப்பு வலிக்குதான். அந்த பஸ்ல போற காசை மிச்ச பிடிச்சு தானே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இந்த காசை கொண்டு அறியாத மக்களுக்கு ஆண்டவரை சொல்லுங்கள், பரலோகத்தில் என் பொக்கிஷம் பெரிதாயிருப்பதாக. தேவ ஜனமே, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம், உன்னை வேறு விரித்த நோக்கம், உன்னை சபையாக்கின நோக்கம், உன்னை ஆண்டவர் தனக்கென்று சொந்தமாக்கின நோக்கத்தை புரிந்து கொண்டால், நீ ஊழியனாயிருந்தாலும் சரி, ஒரு சாதாரண முடங்கி போன ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ உலகம் சுற்றும் ஒரு சுவிசேஷகனாயிருந்தாலும் சரி, உன் இருதயத்தை புடுங்கி எடுக்கிற அந்த காரியம் பூமி அகிலம் சாட்சியாக போங்கள். இது கட்டளை, இதற்கு நான் கீழ்ப்படிவதற்கு எதையாயிலும் செய்துதான் ஆக வேண்டும் என்று என் பிள்ளைகளை தருவதற்கு முன் வருவேன். என் செல்வத்தை தருவதற்கு உதவி வருவேன். நானே போவதற்கு உதவி வருவேன். எதையாயிலும் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதற்கு எதையாயிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆழமான தீர்மானத்தை நான் எடுத்துத்தானே ஆக வேண்டேன். இதை கண்டு கொள்ளக்கூடாதபடிக்கு பார்வோனுடைய ஆவி கொண்ட சர்ப்பனையின் ஆவி, வஞ்சனையின் ஆவி உன்னை பலம் கொள்ளாதபடிக்கு, நீ கர்த்தரோடு கூட சேர்ந்து அவனை எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு, அவனுக்கு தெரியும் நீ பலப்பட்டு விட்டால், நீ தரிசனம் பெற்று விட்டால், ஆண்டவருக்காக எழும்பி விட்டால், you are a threat to his kingdom. அவனுடைய ராஜ்யத்துக்கு சாவுமணி அடிக்க எழும்பி விட்டாய் என்று அவனுக்கு தெரியும். உன்னை எழும்ப விடாதபடி, உன்னை காணக்கூடாதபடி, உன்னை தரிசனம் பார்க்க கூடாதபடி, தேசத்தை குறித்து பாரம் கொள்ளாதபடி உன்னை அழுத்தி வைத்து, நீயே வாழ், நீ என்றாயிரு, நீயே என்று தன்னையமாக மாற்றுகிற வஞ்சனையின் வலையிலே விழுந்து விடாதபடி கரம் கூப்பி கேட்பேன். நல்ல பிதாவே, உம்முடைய கிருபையின் கரம், உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் பலம் என் ஜனங்கள் மேல இந்த நேரத்தில் இறங்குவதாக. அவர்கள் கண்களை தெளிவாக்குகிற, அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள, பிசாசுனுடைய உபாய தந்திரங்களை, பார்வோனுடைய வஞ்சனைகளை, அந்த தந்திரங்களை, சற்பனைகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு கண்கள், தேவ சித்தத்துக்கும் தேவ சட்டத்துக்கும் செவி கொடுக்கிற காதுகள், கீழ்ப்படிவதற்கு ஒப்புக் கொடுக்கிற இருதயம் உண்டாவதாக.
அதற்கு எதிர்த்து நிற்கிற மனுஷ ஆவிகள், சற்பனையின் ஆவிகள், வஞ்சகத்தின் ஆவிகள், மனுஷனுக்கு ஏற்ற சிந்தைகளை கொண்டு வந்து பூமிக்கு அடுத்தவைகளை மாத்திரம் பேச வைக்கிற ஆவிகள் காட்டப்படுவதாக. தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு போதிப்பீராக. என்னுடைய அந்த பலவீனமான தங்கச்சிக்கு நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, இந்த பிள்ளைங்களுக்கும் சொல்லுங்க. ஒருவேளை நீங்க போக சொன்னீங்கன்னா போகட்டும், பிள்ளைங்களை தர சொன்னீங்கன்னா தரட்டும், 2 வருஷம் ஆகிலும் போய் செய்ய செய்யட்டும். இல்ல என்னால போக முடியாது, என் பணம் போகட்டும், நான் போகட்டும், என் முழங்கால் முடக்கப்பட முடக்கப்படட்டும். அதற்கு எதிர்த்து நின்று பேசுகிற எல்லா ஆவிகளையும், ஊழியத்துக்கு ஊழியம் செய்வதற்கு உற்சாகப்படுத்தாதபடி கட்டி போடுகிற எல்லா ஆவிகளையும், மனதை வஞ்சிக்க கசப்பாக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையை கசப்பாக்குற பார்வோனின் ஆவிகள் சபைகளை விட்டு எடுபடுவதாக. மனம் அடி உண்டாக்குற ஆவிகள் எடுக்கப்படுவதாக. ஜனங்கள் விடுதலை ஆவார்களாக. நீங்கள் போங்கள், தேவனுக்கு ஆராதனை செய்ய போங்கள் என்று விரட்டி விடுகிற ஒரு பெரிய காரியம் தேசத்திலே சபைகளில் நடப்பதாக. தேவனுக்கு ஆராதனை செய்வதற்கு தானே போக வேண்டும் என்று சொல்கிறாய். அதிகம் தூரம் போக வேண்டாம் என்று நான் சொன்னது போதும், வேண்டாம். உன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகாது என்று சொன்ன காரியம் வேண்டாம். உன் ஆடு மாடுகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி பரிசு பொருட்களை அள்ளி கொடுத்து அனுப்புகிற கூட்டமாக மாறுவதற்கு, தேசத்தில் கிரியை செய்கிற ஆவியானவருடைய வல்லமை விளங்குவதற்கு, கிரியை செய்கிற ஆவியானவர் சபைகளை பற்றி பிடிப்பதாக. இந்த தேசம் எங்கள் நாட்களிலே உம்மை அறிந்து தானாக வேண்டும். இந்த நாட்களிலே தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் உமக்கே கனம், உமக்கே மகிமை, உமக்கே துதி, உம்முடைய கொடியை நாட்டப்படு. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று எல்லாரும் வாயை திறந்து சொல்ல போகிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சத்துருவின் ராஜ்யத்துக்கு முடிவு கட்டப்படுவதாக. சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அந்த பாடலை கரங்களை தட்டி பாட போகிறோம். பூமி அகிலமும் சாட்சியாகவே போகல் என்ற கட்டளையதால் ஆவி ஆத்மா தேகம் யாவும் ஈண்டு தொண்டு செய்வேன் என்கிற பாடலுடைய கடைசி எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம். பூமி அகிலமும் சாட்சியாகவே போகல் என்ற கட்டளையதால், பூமி அகிலமும்